என்னை சூழ்ந்து கொள்ளும் இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியும், உமது அருளை பொழியும். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். பூர்வ நாளை நினைத்தேன், உம் புண்ணிய செயலை அறிந்தேன். பூர்வ நாளை நினைத்தேன், உம் புண்ணிய செயலை அறிந்தேன். எண்ணில்லா நன்மைகள் அடைந்தேன், என் இயேசுவை என்றும் மறவேன். எண்ணில்லா நன்மைகள் அடைந்தேன், என் இயேசுவை என்றும் மறவேன். என் இயேசுவை என்றும் மறவேன். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். நெஞ்சம் நொந்த போது தஞ்சம் தந்த தேவன், நெஞ்சம் நொந்த போது தஞ்சம் தந்த தேவன், நான் வாடி நின்ற போது என்னை தேடி வந்த தேவன், நான் வாடி நின்ற போது என்னை தேடி வந்த தேவன், என்னை தேடி வந்த தேவன். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். இந்த நாள் உபவாச கூட்டத்தை அருமையான ஞானச்சனங்க அவர்கள் வந்து ஆரம்ப ஜெபம் செய்து ஆரம்பிச்சிருப்பாங்க. பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம மகிழ்ச்சியான இந்த நாளை நீர் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமது காரியமாக இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோங்க தாவே. 13ஆம் தேதி நடைபெறுகிற ஆண்டவரே, இந்த முழு இரவு ஜெபத்தின் நிமித்தமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் கர்த்தாவே, காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நீர் அந்த காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். அந்த காரியத்தை ஜெயமாக முடிக்கும்படி ஆண்டவரே, ஜெய கிறிஸ்துக்கு முன்பாக நாங்கள் நிற்க, நாங்களும் ஆண்டவர் இந்த காரியத்திலே ஜெயமெடுக்கிறவர்களாய் காணப்பட, எல்லா எதிர்ப்புகள், போராட்டங்கள், தடைகள், சத்துரிய கிரிகள், மனிதரால் வருகிற எல்லா இடர்பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் களைந்து ஓட்டு ஆண்டவரே அற்புதமாக இதை நடத்தி தரும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பிரார்த்திக்கிறோம் தகப்பனே. அப்பா, துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தத்தக்கதாக ஆண்டவரே, பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அப்பா துதிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற இந்த கூட்டங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வர வேண்டியதான தேவதாசர்களை நீர் கூட்டி வருவீராக. அப்பா துதிக்கிறங்க தாவே, நேரத்தை அசட்டை செய்யாதபடிக்கு ஆண்டவர் தேவ சமூகத்தை அசட்டை செய்யாதபடிக்கு துரிதமாய் அவர்கள் வந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள, தேவ சமூகத்தில் அறிக்கையிட, ஜெபிக்க வாஞ்சை விருப்பத்தை அவர்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். பாடுகிற பாடல்களை ஆசீர்வதித்து தாரும். ஆராதனை பதிவுகள், ஜெப விண்ணப்பங்கள், ஆலோசனைகள், ஆண்டவரே திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தேவரே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஐயாவுக்கு நன்றி. அடுத்ததாக பாடல் ஒரு 15 நிமிஷம்
நம்ம மத்தியில் இருக்கிற வின்சென்ட் பிரதரும் ஸ்டாலின் பிரதரும் வந்து இப்பொழுது பாடல் வேறு 15 நிமிஷம் பாடுவாங்க. வின்சென்ட் பிரதர் வாங்க. முதலாவது பாடலாக ஒரு நன்றி பாடலை பாட இருக்கிறோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தே இன்னும் ஒரு நாள் கந்தே, இரவெல்லாம் காத்தே இன்னும் ஒரு நாள் தந்தே, மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவே, மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, நாதனே உன்னிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா, நாதனே உன்னிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே உன்னிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா, இயேசு நாதனே உன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா,
கோடி கோடி நன்றி ராஜா, நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெபத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, எம்மை பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, என் அப்பாவும் திருப்பாதமே, என் அப்பாவும் திருப்பாதமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அடுத்த பாடலாக ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள்ல 51வது பாடலை. நாம் எப்பயுமே தேவனோட வெற்றி கொடி தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் வெற்றி அடைய முடியும். அவர் கொடியை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் வீர நடை நடக்க முடியும். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்போம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்போம். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம்.
கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். அடுத்த பாடலாக ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள்ல கிறிஸ்துவுக்குள் வாழும் உனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம்ம கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்துட்டோம்னாக்க எப்பவுமே நமக்கு வெற்றி தாங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை சாத்தான அதிகாரம் எல்லாம் நம்மளை பறித்து கொள்வார். பாவத்தை போக்கிடுவார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் நம்ம கலங்குவதற்கு வேலையே இல்லைங்க. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு. அப்படி தானுங்களா? பாடலை பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோலை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவோம். ஓசன்னா பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். காலால மிதித்து விட்டார். இயேசு காலால மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார். சாபங்கள் நீக்கிவிட்டார். நம் பாவங்கள் போக்கிவிட்டார். சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு
எப்போது வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்க பிரதர், வாங்க. நன்றி பிரதர். அடுத்தபடியாக நம்மத்தில் இருக்கிற ஆண்டன் ராஜ் பிரதர் அவர்கள் வந்து ஒரு 11:40 வரைக்கும் நமக்கு ஆராதனையை நம்ம நடத்துவாங்க. அல்லேலூயா. இப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அதனால தான் துதிக்கு பாத்திரர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில நிமிடங்கள் தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவரை மகிமைப்படுத்துகிற எந்த இடமா இருந்தாலும் அவர் நம் நடுவில் இறங்கி வருகிறவர். நான் உங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவர் வாக்கு மாறாதவர். எல்லாரும் அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாரும் வரவேற்கலாமா? எங்க மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. சொல்லுங்க. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே,
நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. அமபா சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் வரவேற்கிறோம் ஆவியானவரே. ஆவியானவரே எங்களோடென்றும் வாசம் செய்யும். Hallelujah. Hallelujah. அவரை பார்த்து சொல்லுமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு இயேசப்பா. ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே ஐயா. எபினேசர் எங்கள் எபினேசரே இதுவரை உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கோருவே ஐயா. ஆராதனையா. எங்களை நேசித்த நல்ல தகப்பன் தாயின் கருவிலே இருந்த உடைய கனமான ஊழியத்துக்கு என்று எங்களை பிரித்தெடுத்தீரே ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே
இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு சொல்லுவோமா? அவருடைய அன்பை உணர்ந்து, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அவர் நம்ம நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினாலே ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஓ ஷல ரத்து ரமண சந்துர பாபா. ஆராதனை ஐயா, ஆராதனை ஆவியானவரே, ஆராதனை ஆராதனை. உம்மை நான் மறவே உமக்கா வாழ்வே. உம்மை நான் மறவே உமக்கா வாழ்வே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் அவரை பார்த்து சொல்லுங்க. உம் சித்த நான் செய்வேன், அதுதான் உணவு. உம் சித்த நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே. ஆண்டவரே, நீரே தேவனாண்டவர், அந்த நம்பிக்கையோடு என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட தெய்வமே. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? அவருடைய பிரசன்னம் ஆமென். நிக்கிற இந்த நேரத்துல எல்லாரும் கொஞ்ச நேரம் ரூதாராபா சந்தூராபாபா உம்மை ஆண்டவரே துதிப்பதற்காகவே எங்களை பிரித்தெடுத்து உம்மை உயர்த்துவதற்காகவே இந்த ஜனத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எங்களை ஆண்டவரே அப்பா நீ தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவரே அப்பா தாயின் கருவிலே ஒரு வான நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கீங்கப்பா. நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கலாம். எத்தனையோ நிந்தைகள், ஊழியத்தின் பாதையில எத்தனையோ அவமானங்கள், தோல்விகள், வெட்கங்கள், பரியாசங்கள், ஆண்டவரே எத்தனையோ துரோகங்கள் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையில நிக்கிறோம், கர்த்தருடைய கிருபையில நிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி வந்து கைவிடாமல் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. எத்தனையோ சத்துருக்கள் எங்களுக்கு எதிராக எழும்பின போதும், எத்தனையோ திட்டங்கள் எங்களுக்கு எதிராக இருந்த போதும், எத்தனையோ விதமான ஆண்டவரே அப்பா கூட்டங்கள் எங்களுக்கு விரோதமாக நின்ற போதும் ஆண்டவரே கர்த்தர் எனக்கு கேடகமாய் இருந்து, கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து, கர்த்தர் எங்களுக்கு பலனாய் இருந்தீர் ஆண்டவரே. நன்றி ராஜா. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே,
கடும் பள்ளங்களை கடந்திடுவே, அல்லேலூயா, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு சொல்லுங்க இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஆமே, நீர் என்னோடு இருக்கும் போது ஆமே என்னாலும் வெற்றி வெற்றி. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே, சிறைச்சாலை கதவுகளும் உடைந்திடுமே, அந்த அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அந்த அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு சொல்லுங்க. ஆமென். நம்முடைய பிரயாசங்கள் என்னதான் பிரயாசப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது விளைய செய்கிறவர் கர்த்தர், விளைய செய்கிறவர் கர்த்தர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர், ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த நம்பிக்கையோடு நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, நீர் நிர்ணயித்தீர் ஆண்டவரே, நீரே காரியங்களை கைகூடி வர பண்ணினீர், நீரே இயக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஐக்கியம் இது தானாய் மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, தேவரே முன்குறித்து, தேவரே எங்களை இணைத்து, தேவனே ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர், இயக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இது மனித ஞானத்தினாலேயோ மனித பலத்தினாலேயோ அல்ல, இது தேவ சித்தம், இது தேவ சித்தத்தினால ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய இருதயத்தின் பாரத்தை சுமக்கிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் எங்களை ஆண்டவரே உம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவரே அப்பா நிறைவேற்றுகிற உம்முடைய ஆண்டவரே அப்பா எதிர்பார்ப்புகளை ஆண்டவரே உம்முடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவரே அப்பா ஒரு பாக்கியம் பெற்ற ஜனமாக ஆண்டவரே கர்த்தர் எங்களை இணைத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் இதான், யார் எனது காரியமாய் போவா, யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் ஒரு மிகுந்த ஒரு ஏக்கத்தோடு ஒரு பாரத்தோடு அந்த வார்த்தையை யார் நமது காரியமாய். இன்னைக்கு அதே எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை இந்த தாலுகாவுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். திறப்பில் நிற்கிறோம், திறப்பில் நிற்கிற ஒரு ஜெப வீரர்களாக, கர்த்தர் வீராங்கனைகளாக கர்த்தர் உங்களை என்னை கர்த்தர் வைத்திருப்பதற்காக, கர்த்தர் அதற்காக நம்மளை பிரித்தெடுப்பதற்காக இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் ஐக்கிய கூட்டங்கள்லாம் நடக்குது, நிறைய ஊழியர்கள் கூட்டங்கள், விசேஷித்த கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்கள். ஆனா ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டதற்காக எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்படியே ஹல்லேலூயா கர்த்தரை துதிக்கலாமா துதிக்கலாமா. நன்றி செலுத்தி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. ஆமாப்பா, எபினேசர் நீர்தானையா, நடத்தி நீரே. சொல்லுங்க, எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி நீரே,
எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி அமப்பா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லே. உமக்கு மகிமை உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுவோமா? உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா 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 அல்லே. அப்படியே ரெண்டு கரங்கள் உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த நிகழ்வாக ஜெப விண்ணப்பத்திற்காக நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் வந்திருக்கிற ஊழியர்கள் எதற்காவது ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்து வந்திருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் கையை உயர்த்தி அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நானும் சில ப்ரேயர் பாயிண்ட்ஸை குறிச்சிட்டு வந்திருக்கிறேன், அதற்காகவும் ஜெபம் பண்ணலாம். இப்படி வரிசையாக முதலாவது ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து இப்படியாக மொத்தம் 15 குறிப்புகள் இருக்கிறது. அது இப்படி வரிசையாக நாம் ஆரம்பிக்கலாம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய உடைமைகளை நாம் என்ன பண்ண முடியாது, கொள்ளையிட முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். எனவே ஒரு நிமிடம் இந்த பலவானை கட்டும்படியாக நம் ஆவியானவரை அழைத்து இந்த ஜெப வேளையை நாம் ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவி,
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையா எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். முதலாவது ஜெப விண்ணப்பமாக, பூதுலூர் வட்டாரத்தில் செயலாற்றுகிற எல்லா அந்தகார வல்லமைகளின் கிரியைகள் செயலிழந்து போகும். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சுட்டு இனி மார்ச் ஏப்ரல் மேன்னு சொல்லி எங்கள் தெருவிலே பார்த்தா நேத்தெல்லாம் பால் கூட அந்த குடம் இந்த குடம்னு எல்லாம் ஒரே அந்தகாரத்தினுடைய ஆளுகை தான். எனவே இந்த அந்தகார கிரியைகளின் வல்லமைகள் செயலிழந்து போக, ஒன்றுமில்லாமல் போகும்படியாக, அந்தகாரத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளாமல் போகும்படியாக ஸ்டாலின் ஜாமன் ஜெபம் செய்யலாம். கிருபையுள்ள பிதாவாகிய தேவனே, கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமுள்ள நாமத்திலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நேற்று இன்று என்று மாறாதவராய் இன்றும் எங்களோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், மகத்துவ தேவன், நீங்க சமாதான பிரபு, சர்வத்தையும் நீர் ஆளுகிற தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க ஸ்துதிக்கப்படத்தக்கவரும், ஆராதனைக்கு உரியவரும், ஆசீர்வதிக்கிறவரும், அன்பு செலுத்துகிறவரும், அரவணைக்கின்றவரும், பாதுகாக்கிறவரும், எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, இந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக குமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அந்த பொல்லாத கிரியைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கர்த்தாவே அது எல்லாம் அழிக்கப்படும்படியாக, செயலிழந்து போகும்படியாக இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்கும்போது கர்த்தாவே மந்திரம், தந்திரம் இன்றைக்கு அநேக இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேலைப்பாடு, பில்லி சூனியம், இப்படி பிசாசனுடைய கிரியைகள் ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தாவே செயல்பட்டு கொண்டு தாண்டவம் ஆடி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை ஒரே ஒரு இதை முறியடிக்க முடியும் எதிரான்னு சொன்னால் ஜெபத்தினால மட்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தாவே, இந்த பூதலூர் தாலுகாவிலே இருக்கிற ஒவ்வொரு பிசாசனுடைய அந்தகார சக்தி, ஒவ்வொரு பிசாசனுடைய அந்தகார கிரியைகள் எல்லாம் கர்த்தாவே அதம் பண்ணப்படும்படியாக, முறியடிக்கும்படியாக, செயலிழந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் எடுக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் கர்த்தர் யாக்கோப்புக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம், யாக்கோப்பினுடைய சந்ததியாக இருக்கிறோம். அப்படியாக இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக, பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் ஒன்றும் செயலிழந்து போகும்படியாக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்யப்படுற தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் எடுக்கிறோம். ஒவ்வொருவர்களும் நாட்களையும் மாதங்களையும் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று சொல்லி ஒவ்வொருவர்களும் ஓடி ஒளிந்து கொண்டு ஒவ்வொருவர்களும் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காலங்களை பார்க்கிறோம். தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாக இருக்கிறது கர்த்தாவே. பிசாசானவன் அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகவே நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று ஒவ்வொன்றும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக இந்த பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக தேவன் உண்டாக்கின எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்கிறது, அது நல்லதாக கண்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் பொறுப்பா தாழ்த்துகிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பர் உலக இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்லமுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். கூட்டத்தின் வாயிலாக யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமோ, யாரெல்லாம் சத்தியத்தில் வளர வேண்டுமோ, யாரெல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில இருக்க வேண்டும் என்று தேவன் அழைத்து வரும்படியாக அந்த வல்லமை அந்த நாளிலே அங்கே விளங்கும்படியாக மகாபிரசவம் இறக்கம் பெறுவேன் என்று ஆண்டவரை அருமையான அந்த மனமத்தின் காலவர்கள் இப்பொழுது கொடுத்தாவே சொல்லப்பட்ட ஜபத்துக்காக சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே 13ஆம் தேதி நடக்கிற அந்த முழுவதும் ஜபத்துக்காக ஒரு காலத்தில் வருகிறோம். அதற்கான கண்டவரே அநேக ஆட்டு மக்களை அழைத்தவர்கள் அப்பா ஸ்தோத்திரம். அழைத்து வந்து ஆண்டவரே அனைவரும் சத்தியத்தை கேட்டு விடுதலையாக கத்தனை செய்யுங்க.
அழைத்து வாருங்க. அவர்களுக்கு தேவையான வார்த்தை நீங்கள் பார்த்துருந்த ஆண்டவருமாய் வச்சிருக்கிறோம். கேட்ட சத்தியத்தில் அவர்கள் நிலைத்திருக்க கத்தை நீங்கள் கொடுத்து சென்மாய் வச்சிருக்கிறோம். அனைவருக்கு விடுதலையும் ஆண்டவரே குணமாக்கும் வல்லமையும் கத்தை நீங்கள் தந்தரமாய் வச்சிருக்கிறோம். அப்பா சொல்கிறேன், பெரிய எடுப்புதலை உண்டாக்குங்க. இந்த ஆலயங்கள் மட்டுமல்ல, எல்லா ஆலயங்களிலும் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதில் திறத்திரளாய் சேரவனமாய் வச்சிருக்கிறோம். அப்பா சொல்லிருக்கிறோம். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து ஒரே எல்லா கூட்டத்திலும் இந்த ஆத்துமாக்களை நீங்கள் அழைத்து வந்து ஒரே அந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். அநேக விடுதலையாக செபிக்கிறோம். எல்லாரும் பிசாசின் கட்டிலிருந்தும் பாவக்கட்டிலிருந்தும் ஆண்டவரே குடி பழக்கத்திலிருந்தும் எல்லாரும் விடுதலையாக, நோயிலிருந்தும் விடுதலையாக கட்ட நீங்கள் தெரிவி செய்யுங்க. செய்து கொடுக்கிற தாசரை நீங்கள் மறைத்து வெளிப்படுங்க. அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க. இயற்கை சூழலை அனுகூலமாக எனக்கு சொல்லி அனுகூலமாக தேவைகளை சந்திங்க. குறைவெல்லாம் நிறைவாக்குங்க. வருகிற ஒவ்வொருடைய எண்ணங்கள் வாஞ்சங்கள் எல்லாவற்றையும் கருத்தை நிறைவேற்றி தர சொல்லிடுறோம். அப்படியாக வேலையில்லா பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்துருங்க. நான் முழு ஜபத்துக்கு வந்தேன், இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாய் திருமணாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை திருமணத்தை விட கத்தனை தெரிவி செய்யுங்க. குழந்தைகளா பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கற்றுக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் நன்மையால் நடப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையால் நடப்புங்க. கூட்டங்களை ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்திற்கு வருகிற அயலூர் செங்கோடையா காப்பிட செபிக்கிறோம். நல்ல சுகபலட்சியம் ஆரோக்கியத்தை கட்டடுங்க. நல்ல வாகன வசதியை ஏற்படுத்தாருங்க, இயற்கை சொல்லி ஏற்படுத்தாருங்க. இதற்காக வருகிற எல்லா போதகர்களையும் ஆசீர்வதிங்க. பொருள் வசதியை பாதுகாத்துக்கொள்ளுங்க. வாகன வசதியை ஏற்படுத்தாருங்க, இயற்கை சொல்லி ஏற்படுத்தாருங்க. இதே போல் விசுவாச பிள்ளைகளை கூட செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையால் நிரப்புங்க. புதிய நன்மை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கத்தருங்கற்மாலை மீட்பரோட சகதமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக இரவு ஜெபத்திலே எல்லா ஊழியர்களும் கலந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாரும் கர்த்தர் இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதே போல கர்த்தர் ஜெபம் பண்ணினார். என்ன பண்ணார்னா, இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரம் 23 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு மனப்பாட்டுல தேறினவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிதாவிடத்துல ஜெபிக்கிறார். ஒரு மனப்பாட்டுல அவங்க தேறினவர்களா இருக்கணும். ஒரு மனப்பாடு வேணும். அப்ப அதனால எல்லா ஊழியக்காரர்களும் கலந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். புறஜாதியரும் கலந்து கொள்ள வேண்டும். புறஜாதிகளை கர்த்தர் நாம் பார்க்கிறோம். நம்மளும் ஒரு நேரத்துல புறஜாதிகளாக இருந்த நம்மளை தேவனுடைய பிள்ளையாக்கி இருக்கிறார். அதனால அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும். அதே போல தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட வேண்டும். தேவன் அந்த நேரத்துல நமக்கு நேர்த்தியாய் செய்ய வேண்டும். நமக்கு மிச்சம் வைக்கிறவர் தான் நமது கர்த்தர். அதே போல இந்த விஷயங்களுக்காக நாம் ஒருவர் கர்த்தர் பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அருமையான நல்ல வேலைக்காக சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். வருகிற 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த இரவு ஜெபத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவி கர்த்தாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபித்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஒரு சில நிமிடங்கள், மணி நேரங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடி வரும்படிக்கு தேவர் எங்களுடைய கிருபை செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபை நாட்களை எண்ணி உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, அப்பா துதிக்கிறோம். அந்த நாள் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தின் நாளாக, விடுதலையின் நாளாக, அற்புதத்தின் நாளாக, அதிசயங்களை காண்கிற நாளாக, அநேகர் ஆண்டவரே பாவத்திலிருந்து பிசாசுக கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படுகிற நாளாக எங்களுக்கு மாற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை தாரும். பாடல் ஆராதனைகளை ஆசீர்வாதத்தை தாரும். இந்த நாள் ஆண்டவரே, இரவல்ல ஆண்டவரே, ஒரு வெளிச்சத்தின் நாளாக எங்களுக்கு மாற்று ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ரியாமா கபா சகா ரியாதானா கபாலா. ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. ஒரு நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே துதிக்கிறோம். பெரிதான காரியங்களை செய்வீராக. அநேகர் ஆண்டவரை விடுவிக்கப்பட, அநேகர் ஆண்டவரே வல்லமையான நிரப்பப்பட தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அந்த நாளினுடைய நடைபெற இருக்கின்ற கர்த்தாவே அந்த கூட்டத்தினுடைய செலவினங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தா தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே யார் ஆண்டவரே
கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்க அதெல்லாம் ஆண்டவரை கொடுக்கவும், இன்னும் உதாரத்துமாய் கொடுக்கவும், பிழைக்கவும், அதற்கான காரியங்களை செயல்படவும் ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாட்கள் குறைவாய் இருக்கிற கர்த்தாவே, எங்கள் துரிதமாய் அந்த காரியங்களை செயல்படுத்த ஆண்டவர் உதவி செய்வீராக. அப்படியே சீத்தம் நாமத்தை மகிமைப்படுத்த போறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக இரவு ஜெபம் நடைபெறும் நாளிலே சூழ்நிலைகள், அதாவது இயற்கையின் சூழ்நிலைகள் சாதகமாக நமக்கு அமைய வேண்டும். ஏன்னா அந்த நாட்களிலே நமக்கு மழை வந்துடக்கூடாது. எப்பொழுதுனாலும் சில சூழ்நிலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நாட்களிலே நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் நேரிடாமல், மின்சாரம் தடை எதுவும் நமக்கு இல்லாமல், பிற தடைகள் மற்ற ஏதும் வராமல் நாம் இருக்க வேண்டும். இதற்காக நாம் வாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் வருகிறவர்கள் மழையாகிலும் வெயிலாகிலும் பனியும் எதுவும் சேதப்படுத்தக்கூடாது. வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து போகும்போது அவர்கள் 40 வருஷம் காலமாக அவங்க உடமை கூட அழுக்காகவில்லை, காலு தேயவில்லை. அவங்களுக்கு ஏற்ற சாதகமாய் இயற்கை ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். அதே போல நமக்கும் அந்த நாளிலே ஏற்படுத்த வேண்டும். அதற்காக நாம பாரத்தோடு ஜெபிக்குவோம். ஒருவர் சூழ்நிலைகளிலும் உம்மையே ஆராதிக்கவும், உமக்காகவே வாழவும் உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, காத்துக்கொள்ளும், கிருபை தாரும். மரண பரியந்தம், உம்முடைய வருகை பரியந்தம் எங்களை வழிநடத்தும். We're going to sing the promises of Isaiah 58 as a song. Together, let's praise God. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக, இந்தியா துணைக்கண்டத்திலே தற்போது இருக்கும் ஆட்சியாளர்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படும் நபர்களையும் தேவன் விசாரிக்கவும், அவர்களின் எல்லா முயற்சிகளும் செயலிழந்து போகவும் நாம் ஜெபிக்கணும். இது முக்கியமான ஜெபம். இன்றைக்கு மோடி வந்திருக்கிறாருன்னா மோடியை அமர்த்தினது தேவன் தான். நம்ம ஆனால் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நேபுகாத் நேச்சார் யாருக்கு விரோதமாக எழும்பினார்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தான் ஏற்படுத்தினார். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு விரோதமாக செய்யும் போது அவன் புல்லை தின்றான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய மேனியெல்லாம் மாடு அந்த ரோமத்தை கொண்டதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் அந்த நியமித்து இந்த ஜனங்களை எல்லாரும் அவரை கொண்டு அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் அவருக்காக நாம் ஜெபிக்கணும். அவருடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கணும். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இப்படி நம்ம பிள்ளையாமை குறித்து பார்க்கிறோம். அவர் நமக்கு என்ன பண்றாங்க? விரோதமாக சபிக்கிறதுக்காக பிள்ளையாமை ஏற்படுத்தி வந்தாலும் பிள்ளையாமைனால சபிக்க முடியல. இதே நிலைமை தான் நமக்கு. ஜெபிக்கும் போது எல்லாம் நடக்கும். இதை விட பயங்கரமான தேசமெல்லாம் இருக்கிறது. சீனாவில் பார்த்தீங்கன்னா பைபிள் வச்சிருந்தாவே தூக்கி கொண்டு போய் உள்ளார வச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு 80% பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நமக்கே தெரியும், அவர்கள் நாட்டுக்கே தெரியாம 80% பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நமக்கு இந்த திறந்த வாசலா தான் இருக்குது. நம்ம ஊழியம் செய்கிறோம்.
அதனால நாம என்ன, தேச தலைவர்களை நாம தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், அதற்காக ஜெபிக்கணும். ஆட்சியாளர் கிறிஸ்துவருக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இது இன்றைக்கு மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலையும் இருந்தது. நாம் அவர்கள் எல்லாம் மனம் திரும்புவதற்காக ஒரு பாரத்தோடு ஜெபிக்கலாம். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. எங்கள் மகா பெரிய தேவனே, இந்த அருமையான பகல் வேலைக்காக செலுத்துகிறோம். இந்த பட்டணத்திற்கு வரவும் தல போதகருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளுக்காக இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுத்து எல்லா ஜெபங்களையும் நாள் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இனிமேல் கேட்க போறீங்க. திருச்சபைக்கு வருகிற மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துறீங்க. அநேகர் இந்த பட்டணத்திலிருந்து, இந்த பகுதியிலிருந்து ரட்சிக்கப்படவும் இந்த திருச்சபையை நீங்கள் ஒரு உப்பாக, கலங்கரை விளக்கமாக, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஐயா ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிங்க. சொன்ன முக்கியமான ஜெபத்திற்காக செலுத்துகிறோம். இந்திய தேசத்திலே சுவிசேஷத்திற்கு விரோதமாக எதிர்க்கப்படுகிற ஆண்டவரே எல்லா தாக்குதல்களையும் விசேஷமாக பார்வைக்கு கொண்டு வருகிறோம். குறிப்பாக வட மாநிலங்களிலே கடந்த 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் காலங்களிலே கொடுக்கப்பட்ட தாக்குதல்களை எல்லாம் உடைய பார்வைக்கு கொண்டு வருகிறோம். அது ஆண்டவரே சர்வதேச அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கினதாக நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இது உடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவை அடையும் நீங்க சித்தம் கொண்டிருக்கீங்கப்பா. அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டருக்காக நரேந்திர மோடி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் எங்களுக்கு விரோதி அல்ல, அவரும் ரட்சிக்கப்படணும், பரலோகத்திற்கு வரணும். அவரை சார்ந்த எல்லா அமைச்சர்களும், இந்த நாளில் இருக்கிற மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா கேபினெட் அமைச்சர்கள் எல்லாரும் ஆண்டவரே, யாரா இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வர வேண்டும். அதுதான் நம்முடைய தீர்மானம், நம்முடைய திட்டமாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக வேண்டி நாங்கள் ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிறோம். பாவமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிக்கிறோம். அதே போல எங்களுடைய இந்திய தேசத்திலே ஆண்டவரே வட மாநிலங்களில் ஏற்படுகிற எங்களுடைய அருட்பணியாளர்களுக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா காரியங்களையும் எங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறோம். உத்தரப்பிரதேசம், மணிப்பூர் போன்ற மாநிலங்களிலே ஏற்படுகிறதான ஆண்டவரே எல்லா தாக்குதல்களையும் உடைய கருத்தை கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவத்திலே உபத்திரவம் தவிர்க்க முடியாததாய் இருக்கிறது என்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆனாலும் உபத்திரவத்தின் வழியாய் ஆண்டவரே நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ளும்படியாய் நிற்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான விசுவாசத்தை ஆண்டவரே அடிப்படை நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எவ்விதத்திலேயும் அவர்கள் மறுதளித்து விடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. புறஜாதியார் ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ராஜா முதல் கடைக்கோடி மனிதன் வரை ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் ஆண்டவரே. அதுதான் உங்களுடைய திருச்சித்தமாக இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இந்த ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கெஞ்சுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்பொழுதாக இந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டிலே ஊழியர் செய்யும் தேவ ஊழியர்கள் தங்கள் சொந்த ஆறாவது ஜெப குறிப்பு, தமிழ்நாட்டிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் ஆசீர்வதிக்கவும், தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கவும், தற்போது இருக்கும் ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தேவ திட்டத்தோடு நிறைவேற வேண்டும்.
இன்னைக்கு பார்க்கும்போது உலகத்துல ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாநிலம் சொன்னா தமிழ்நாடு மட்டும்தான். உலகத்துல ஏன்னா இஸ்ரேல் நாட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உள்ளடத்துக்கு இஸ்ரேல் நாட்டுல அவர் பிறந்திருக்கிறாரு. கர்த்தரா இருந்தவர் இயேசுவா பிறந்த அந்த இஸ்ரேல் நாட்டிலே நம்ம இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிவிக்க முடியாது. இஸ்ரேல் தலைங்க தான் இயேசு கிறிஸ்து சொன்னா கொள்ளுன்னு சொல்லி இந்தியாவுக்கு மோடிக்கு நிறைய விஷயங்களை நிறைய செய்ய வேண்டிய செய்கிறவர் அவர் தாங்க அப்படிங்கிறாங்க. அதனால இன்னைக்கு நிறைய நம்ம இந்தியா மாநிலத்திலிருந்து மற்ற எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா தற்போது இருக்கும் ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது நான் பார்க்கிறேன். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா பல நபர்கள் என்ன பண்றாங்கன்னா எழும்பி இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு விரோதமாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு ஒவ்வொருவருக்கும் நமக்கு நன்றா தெரிகிறது. ஆனா அந்த இதுல நம்ம கிறிஸ்துவ போதகர்களும் பார்க்கும்போது அவங்களோட சேர்ந்துக்கிட்டு குமார் அடிக்கிறத பார்க்கணும். அவர்கள் முதல்ல மனம் திரும்பணும். நம்ம போதகர்களே முதல்ல நம்ம மனம் திரும்பணும். ஒவ்வொரு இடத்துலையும் போய் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட என்ன சொல்லுங்க கை கோத்துக்கிட்டு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. எனவே இந்த இதில் நான் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிற்காக நம்ம செபிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வீட்டாரே உனக்கு சத்துருங்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய நமக்கு என்ன பண்றாங்க சத்துருக்கள் நிறைய இருக்கிறாரு. அவர்களுக்காக நம்ம செபிக்கணும். இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் நேர்மையாக இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற முதல்வர் என்ன பண்றாங்கன்னா தைரியமாக பேசுகிற அளவிற்கு தேவன் அவருக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, தேவனுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தகப்பன் பைபிளை நன்றா படித்தவர். இன்னைக்கு 108 ஓடிட்டு இருக்குன்னா மத்த 10 வச்சுதான் 108 ஓடிட்டு இருக்குது. அவரே நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கிறார், நான் பைபிளை படிச்சேன் அதனாலதான் 108 ஓடிட்டு இருக்கு. அதனால அவங்க எல்லாமே பைபிளை படிச்சவங்க. அதனால்தான் கிறிஸ்துவுக்கு அவங்க எல்லாம் பண்றாங்க, ஆதரவா இருக்கிறது நான் பார்க்கிறேன். நடக்கிற அந்த தமிழ்நாட்டை தேவன் ஆசீர்வதிக்கவும் தற்போது இருக்கும் ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தேவ திட்டத்தோடு நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒருவர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கத்தாவே எல்லா மந்திரிமார்களும் கத்தாவே அப்பாமே அவர்களாம் சந்திக்கப்பட ஆவியானவரை கத்தாவே அப்பாமே இருதயத்தை கத்தாவே அப்பாமே பேசுவீராக அப்பாமே கத்தாவே ஆவியானவரே அப்பாமே அவர்களுக்கு கத்தாவே சில குழப்பங்களை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா கத்தாவே எரிக்கப்படுவதாக அப்பாமே மன குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார் ஆவியானவரே அப்பாமே கத்தாவே அந்த குழப்பத்தை கத்தாவே வராதபடி கத்தாவே அப்பாமே கத்தாவே சில ஊழியர்களை கத்தாவே அப்பாமே வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே இயேசுநாதருக்கு விரோதமாய் ஆசாரிகள் லேவியர்கள் ஏவி விட்டார்கள் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அது போல அந்த மக்களை ஏவி விட்டது போல கத்தாவே அப்பாமே சில அரசியல்வாதிகளை கத்தாவே அப்பாமே சில ஆதாயத்தை காண்டி கத்தாவே சில கத்தாவே அப்பாமே பணம் பொருளை காண்டி கத்தாவே சில ஊழியர்கள் கத்தாவே ஆதாயப்படுத்துகிற கத்தாவே மனுஷன் இருக்கிறார்கள். ஆனாலும் கத்தாவே அவர்கள் கத்தாவே தேவன் கத்தாவே சந்தித்து கத்தாவே அவர்கள் முழு வெற்றிப்பாடே தேவன் ஒரு வழிவாசலை திறந்த பணமோ பொருளோ ஆதாயத்தை நாங்கள் செய்கிற பிள்ளைகளாய் ராஜ்யத்தை நாங்கள் பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் நீரே மாற்றுகிறாக மாற்றத்தை தேசத்தில் தருவீராக ஆவியானவரே ஒரு மாற்றத்தை தாருங்க ஆண்டவரே. அதாவே அப்பாமிஸ்தத்தை நாங்கள் சுயமாய் ஓடாத படிக்கிறார், நாங்கள் சுயத்திலே நாங்கள் இல்லாத படிக்கிறார், நாங்கள் சொந்த பேச்சிலே நாங்கள் இல்லாத படிக்கிறார். உமக்கு பிரியமான பிள்ளையாக கத்தாவே அப்பாமிஸ்தம் இத்தனை அடிகள் எத்தனை உபத்திரங்கள் எத்தனை கத்தாவே நிந்தைகள் அவமானங்களை விட்டு வைக்கிறார். உமக்காய் உங்கள் பிள்ளைகளாய் நீதிகளை மாற்றுகிறாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் மாற்றுகிறாங்க அப்பாமிஸ்தத்தில் பணம் கத்தாவே அப்பாமிஸ்தத்தில் அப்பாவும் பார்த்து நிற்க முடியாத ஆண்டவரே எங்களுடைய பொருளும் அது பார்த்து நிற்க முடியாத ஆண்டவரே அப்பா நாங்கள் முழுமையான வெற்றிக்கு அடைந்து கத்தாவே உமது கத்தாவே உண்மை நாங்கள் வாழ்கிற பிள்ளைகள் நாங்கள் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரே உங்களை பார்த்து நிற்க முடியாது.
ஆசீர்வாதம் கத்தாவே எந்த கத்தாவே அப்பாவும் கத்தாவே நீ தேர்ந்தெடுக்க கத்தாவே நீங்க வைக்க போற தயவுக்கான சொல்லி யாரை கொண்டு தேர்ந்தெடுக்க போறீங்க ஆண்டவரே நீங்க தெரியும் ஆண்டவரே எங்களுக்கு அப்பாவும் ஜாதகமாய் உள்ள ஒரு மக்களை மனுஷனே ஆண்டவரே உமக்கு ஜாதகமாய் உள்ள மனுஷனே மனுஷனுக்கு ஜாதகமாய் உள்ள மனுஷன் ஊழியக்காரனுக்கு ஜாதகமாய் உள்ள மனுஷன் ராஜ்யத்துக்கு ஜாதகமாய் உள்ள மனுஷன் நீ ஏற்படுத்தி இந்த வழி நடத்துங்க ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஊழியக்காரனை ஒவ்வொரு ஊழியக்காரனை எடுத்து பயன்படுத்துகிறாங்க செய்து நாமத்தை இயேசுவின் நாமத்தை ஜெபத்தில் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்ட தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது தமிழ்நாட்டிலே ஊழியம் செய்யும் தேவ ஊழியர்கள் தங்கள் சொந்த வாழ்வில் பரிசுத்தமும் உண்மையோடும் நீதியோடும் சோதனையை சகித்து கொள்ளுகிற ஒரு சகித்து கொள்ளாமல் அதாவது சிக்கி கொள்ளாமல் ஜாக்கிரதையோடு சாட்சியாக வாழ ஊழியம் செய்யவும், இந்த விஷயத்திற்காக இன்னொரு விஷயம், ஊழியர்கள் சபை ஆராதனை மற்றும் ஜெப நாட்களை கடைபிடிப்பதோடு மட்டும் இருந்து விடாமல் தெருக்களிலும் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் சென்று சுவிசேஷங்களை அறிவித்து நேரடியாக ஆத்ம ஆதாயம் செய்யணும். இது நிறைய முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஊழியம் செய்யும் ஊழியர்களிடத்துல பரிசுத்தம் இல்லை, உண்மைத்தன்மை இல்லை. ஆனா சபையில இருக்கிற விசுவாசிகள் என்ன பண்ணணும், அவங்க பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நாம இருக்கிறோமா என்ன ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அது தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். இரண்டாவது, ஊழியர்கள் சபா ஆராதனை மட்டும் நடத்தினாவே ஒரு திருப்தி வந்துருது. இந்த ஆத்மா போது நமக்கு இவங்க நமக்கு கொடுக்கறத வச்சு நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். எருசலேமை விட்டு இன்னைக்கு வெளியே வந்திருக்காது ஊழியம். ஆனாலும் அவங்க எல்லா இடத்துலயும் இன்னைக்கு தேசமே முழுமையா ஊழியம் இன்னைக்கு அவங்க எல்லாம் வழிவகுத்துட்டு போயிட்டாங்க. மிஷினரி எல்லாம் அவங்க செஞ்ச ஊழியத்துல நம்ம 1% கூட இல்லை. அவங்க செஞ்சிருக்கிறதுனால அதை கடைபிடிக்கிறதுக்கே நம்மளால முடியல. அதனால வாரத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு நாள் ஆராதனை முடிச்சோன்னா ஒரு திருப்தி வந்துடுது. அதோடு மட்டும் இல்லாம பிசாசானவன் நம்ம வேற வழியில பிஸியா ஏற்படுத்துறோம். ஊழியத்துக்கு போகாம ஜெப மீட்டிங்க்கு அங்க இங்கன்னு சொல்லி அந்த பிஸியில நம்ம ஏற்படுத்திட்டு நம்ம ஊழிய கிராமங்கள் கத்த சொன்னார், உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால ஞானஸ்நானம் சீசர் ஆக்கணுங்க. சீசர் ஆக்கினாதான் சபை எழும்பும். நம்ம சபையில 40-50 வருஷம் விசுவாசிகளா வைத்திருக்கிறது அதுவே பெரும் சபை கேட்டுதான். அதனால நாம மனதுல வைத்துக்கொண்டு எனக்கும் தான் சேர்த்து இது நான் மற்றவர்களுக்கு எல்லாம் சேர்த்துக்கிறேன். அதனால நான் என்னோட என்னன்னா சீசர் ஆக்கணும். அநேக இடங்கள்ல போய் அறிவிச்சு சீசர் ஆக்கி சபை எலும்புனுச்சுன்னா நமக்கு ஆத்மா தானா வந்துட்டே இருக்கும். அதை நான் மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த 2 காரியங்களுக்காக அழியாவும் ராஜ்யம் கட்ட ஐத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீ அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ ஆராதிப்பே அதை தேவனுடைய மனுஷன் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே அப்பா, தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லும்போது உன் வார்த்தையை குறித்தும் உன் இளமையை குறித்தும் ஒருவன் உன்னை அசட்டை பண்ணுவதற்கு இடம் கொடாதேன்னு சொல்லப்பட்டது. அப்படியாக ஆண்டவரே நம்மளை கவனமாக ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு கொடுத்தீரோ, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்காக எதற்கென்று எங்களை நியமிக்கிறோ அந்த தரிசனத்துல நாங்கள் சரியாய் ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே அப்பா, தானியேல்ல வாசிக்கிறோம், தரிசனங்கள் சிதறடிக்கப்படுகிறது என்று சொல்லி. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே சிதறடிக்கப்படுகிற ஒரு நிலைக்கு நாங்கள் ஆண்டவரே போகாதபடி ஆண்டவரே எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த ஊழிய பாதையில தரிசனத்துல நாங்கள் பொறுமையோடு நிதானமாய் ஆண்டவரே சரியாய் ஓடி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையை தருவீராக. ஆவியானவர் அந்த கிருபையை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, வேறொரு மனுஷனுடைய தரிசனத்தை சுமக்கிற நபர்களாகவும் நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. வேறொருவர்களுடைய ஆண்டவரே அவருடைய தரிசனத்தோடு ஆண்டவரே நாங்கள் இணைந்து
வந்து அப்படியாக வஞ்சிக்கப்படாதபடியே கத்தரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே அப்பா, நீங்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு பலன் தருவீராக. அதே சமயத்துல ஊழிய பாதையில நாங்க ஜெபம் ஆராதனையிலேயே நாங்கள் திருப்தி அடைந்து விடாதப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு எதிரே எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது, எவ்வளவோ ஜனங்கள் இன்னும் ஆண்டவரே இருளின் வல்லமையில கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அறியாமையில இருக்கிற ஆராதனையில இருக்கிறாங்க. ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். வேதத்தில் வாசிக்கிற சுவிசேஷத்தினுடைய வேலையை செய்யென்று நாங்கள் அதை செய்யணும். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, இன்னொரு சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக நீர் எங்களை அழைக்கலாம். ஆண்டவரே எங்களை நீர் அழைத்தது நீங்க உலகமங்கு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே எங்களை அழைக்கிறீர். ஆண்டவரே அந்த ஊழியத்தை நாங்க நிறைவேற்றணும். ஆண்டவரே அந்த பாரம் எல்லா சபைகளுக்கும் கர்த்தர் கொடுங்கப்பா. ஒவ்வொரு வாரமும் சபைகள் ஆண்டவரே கிராமங்கள்ல ஊழியங்களை ஆண்டவர் சுவிசேஷ ஊழியங்களை செய்யணும். ஆண்டவர் தாமே ஆண்டவரே அப்பா, ஊழியர்களுக்கு அந்த பாரத்தை கொடுங்கப்பா. அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. அந்த ஏவுதலை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, நீங்க எங்களை அப்படியாக பயன்படுத்துங்க. ஆண்டவரே இந்த ஜெபக்குழுவில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு வாரம் ஒரு கிராமங்களை ஆண்டவரே அப்பா சென்று ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே சபைகளை நிறுவவும், அங்கே ஆண்டவரை சீசர்களை உருவாக்குவதற்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இனி வருகிற நாட்கள்ல இங்க இருக்கிற ஆண்டவரே அப்பா எல்லா ஊழியர்காரர்களும் ஆண்டவரே இந்த தாலுகால இருக்கிற எல்லா சபைகளும் ஆண்டவரே சுவிசேஷ ஊழியத்துல கவனம் செலுத்துவதற்கு உள்ளங்களை கர்த்தர் ஏவுவீராக. ஆண்டவரே அப்படிப்பட்ட அதற்கு ஏற்ற நபர்களை ஆண்டவரே ஆவியில ஒத்த ஜனங்களை கர்த்தர் இணைப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாம மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக, ஊழியர்களுடைய பிரிவினை மனநிலையோடு செயல்படாமல் ஒருவர் கருத்து மற்றவர்கள் மதித்து தாழ்மையோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு விசுவாசிகளுக்கு மாதிரியாக நாம் இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நாம எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எப்படி நாம செயல்படுகிறோம். அதனால நாம பிரிவினைங்கிற ஒரு மனநிலை நமக்கு வந்துடக்கூடாது. பிரிக்கிறது வேலை பிசாசனுடைய வேலை. இந்த பிசாசனுடைய வேலை நம்ம எடுத்துடக்கூடாது. அதனால அந்த பிரிவுங்கிற ஒரு எண்ணமே நமக்குள்ள வராமல் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டுல தான் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுங்கிறோம். இவரு செஞ்சுட்டாரு. புதிய ஏற்பாட்டுல கண்ணத்துல இன்னொரு கண்ணத்தை காட்டுங்கிறார். அதுதான் கிறிஸ்துவனுடைய அந்த வழியை நாம் பார்க்கிறோம். அதன் மாதிரி நாம் செயல்பட வேண்டும். அடுத்தது, ஊழியர்கள் போக்கிலும் மரத்திலும் இரு சக்கர வாகனம் மற்றும் போர்வில் வாகனங்களை சொல்லும் போது தேவன் நமது தூதர்கள் கொண்டு பாதுகாக்கிறார். நிறைய பேர்களுக்கு ஊழியக்காரர்கள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய இன்னைக்கு விபத்து உள்ளாகி இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல அவர்களுக்கு என்ன சரீர பலகீனங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு வக்கத்து பிசாசுடைய வேலை தான். ஆனா நம்ம ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எனவே நாம இந்த காரியங்களுக்காக, அதாவது ஊழியர்கள் பிரிவினை மனநிலை நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ஆமிச ரீதியில தாய் தகப்பன் வேற. நாம கர்த்தருடைய ஆவியின்படி பார்க்கும்போது ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நமக்கு முந்தின சகோதரன் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. நீங்க ரோமர்கள் நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் வாசி பாருங்க, முந்தின சகோதரனா இருக்கிறார். அப்ப நாம அவருக்கு பின்னாடி நம்மளும் இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரனா இருக்கிறார். தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறார். இந்த மனதில் வைத்துக் கொண்டு நம்ம ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் அடித்துக் கொள்ளக்கூடாது. நமக்குள்ள பிரிவினைங்கிற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. எல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அடுத்தது, நமது போக்கில் வரத்திலையும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயங்களுக்காகவும் இன்னொரு விஷயமும் சொல்றேன், நமக்கு டைம் இல்லை. அதனால அடுத்தது, தமிழ்நாட்டிலிருந்து மிஷனரிகளாய் சென்று ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணித்த அனைத்து ஊழியர்களையும் அவர்கள் ஸ்தாபனங்களையும் தேவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு விரோதமாக ஒரு காரியங்களை அனைத்தும் பாதுகாக்க வேண்டும். ஒன்றாவது, பிரிவினை என்கிற ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. இரண்டாவது, அவங்களுக்கு பாதுகாப்பை தேவன் தர வேண்டும். மூணாவது, மிஷனரிகளுக்காக. இந்த 3 காரியங்களுக்காக நன்றி
கொடுங்கப்பா, ஒரு மனதை கொடுங்கப்பா, ஒற்றுமையை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பிரிந்து போகிறேன், சுயேச்சத்துக்கு பிரிந்து போகிறான் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அம்மே, நானும் நீரோ இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கணும். யோவான் 17வது அதிகாரத்திற்காக நீ மன்றாடி ஜெபித்தீர் ஆண்டவர். இந்த நாளில் ஆண்டவரை ஊழியர்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு மனதை உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும், இணக்கம் உண்டாகட்டும். ஆமே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்குது சொல்லி ஒரு மனதை கொடுங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே எல்லாருக்குள்ள ஒரு மனத்தாழ்மையை கொடுங்கப்பா. நான் பெரியவன், நீ பெரியவன் என்று ஆண்டவரே மனதில் எண்ணாதபடிக்கு ஆவியில எளிமை உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் அப்படியாப்பட்ட ஆவிக்குரிய எளிமை ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாப்பட்ட எளிமையான ஒரு தாழ்மை வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று நாங்கள் வேதத்துல வாசிச்சிருக்கிறோமே. அப்படியாப்பட்ட தாழ்மை ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளும் இறங்கும்படியாய், அப்படியாப்பட்ட மனநிலைமை மாறுபடியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும், எல்லா தாலுகாவில் இருக்கிற ஊழியர்களுக்கு அப்படியாப்பட்ட மனநிலைமை வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் போதூர் தாலுகாவில் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தாழ்மையான ஒரு கூடுகை உண்டாயிருக்குதுப்பா. இந்த நேரத்துல நாங்க கூடி வந்திருக்கிற எங்களுக்குள்ள ஒரு மனதை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இன்னும் ஊழியக்காரர்கள் விபத்துல மறைத்து போகிறாங்க, இன்னும் ஊழியக்காரர்கள் ஆண்டவரே பிரயாணத்துல ஆண்டவரே பாதிக்கப்படுகிறாங்க ஆண்டவரே. இந்த நாளில ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிறவர் நீர் ஆண்டவரே. ஆமே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் அடிச்சிருக்கிறோமே. அந்த வார்த்தை ஆண்டவரே நல்ல சுகம் கொடுங்க, பிரயாணத்துல பாதுகாப்பு கொடுங்க, பொறுமையாய் ஓட்ட கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. எல்லா சுபிக வீணங்களெல்லாம் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசியா இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷினரிக்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா ஆண்டவரே? மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கிற எத்தனையோ மிஷினரிகள் ஆண்டவரே, எத்தனையோ லாங்குவேஜ் ப்ராப்ளம், கிளைமேட் ப்ராப்ளம் ஆண்டவரே, அங்க இருக்கிற ஃபுட்டு ப்ராப்ளத்தினால எவ்வளோ ப்ராப்ளங்களை சந்திக்க